காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு புது வரவு இந்த மாதிரி ஒரு 3 ரோஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லோ ரோஸு, இன்னொன்று வந்து பன்னீர் ரோஸு நினைக்கிறேன். அப்பாட்ட சொன்னேன். ஒரு 7 days ரோஸ் ஒன்று, அதை வந்து உள்ளே பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம புதுசாக ரோஸ் வாங்குறப்போ என்னென்னதெல்லாம் கவனித்து வாங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கிளைமேட்டுக்கு இப்போது நம்ம நாட்டில் எது வளருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வெரைட்டி தான் நம்ம வாங்கணும், நம்ம பிளேஸ்க்கு. ஏன்னா நம்மளோட இதில் ஹீட் எப்படி இருக்கும், காற்று என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. இப்போ ஊட்டியில் இருக்கிறது நம்ம வாங்கணுன்றது இல்லைல்ல. நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஊட்டியில் இருக்க மாதிரியே வெரைட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோஸ் வாங்குவோம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரோஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட மண்ணுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு வராத ஒரு ரோஸை வந்து சூஸ் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக சன்லைட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ரோஸ் வந்து நல்லா வராது. இதுக்கு வந்து பார்ஷியல் சன்லைட்டு இல்லை எப்போயாவது சன்லைட் இருந்தால் போதும். இன்னொன்று, நம்ம ரோஸ் வாங்குறப்போ இந்த ஸ்டெம்மு பார்த்தோன்னா மினிமம் இங்கே பாருங்கள் விரல்ல பாதி இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் வந்து நல்லா தடிமனாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ரோஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் கட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது இதுலேருந்து இதை கிராஃப்ட் பண்ணி வேறு ஒரு பிளான்ட்டாக மாற்றிருப்பாங்க. நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கிறப்போ இது கொஞ்சம் மூடுற அளவுக்கு, நிறைய பேர் ஆர்வ கலரில் இதை கலட்டிட்டுலாம் வச்சுருவோம். அப்படிலாம் பண்ணாமல் இந்த ஸ்டெம் இது வரைக்கும் மூடுற அளவுக்கு மண்ணுக்குள்ளே வைக்கணும். இன்னொன்று, அடுத்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நல்லா ஓட்டை மஞ்சள் இலை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ரொம்ப எதுவும் நோய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்து வாங்கணும். குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பிரான்ச்சோட இந்த காம்பெலாம் நல்லா தடிமனாக நோய் இல்லாமல் ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்து வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம ரோஸ் வாங்கி ஆர்வ கலரில் அப்படியே வந்து வச்சுருவோம். அது வந்து நம்ம பண்ணுற தப்பு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன தண்ணி இருக்கும் என்னன்னு தெரியாது இல்லையா. நர்சரியில் எந்த மாதிரி தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியாது. அதனால் முதல்ல இதே தொட்டிலேயே இந்த குட்டி க்ரோ பேக் இருக்குல்ல, இதில் வச்சே ஒரு 4-5 days நம்மளோட தண்ணியை வச்சு நம்ம நிழல்லே வச்சு ஓரளவு இது வந்து நம்ம தண்ணியை டாலரேட் பண்ணி ஓரளவு வளருதா அப்படின்ட்டு. இது எதுவும் வாடலை, ஓரளவு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எப்போ வேணால் பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம பிளான்ட் பண்ணும்போது இது வந்து இப்போ லூஸாக தான் இருக்குது மண். அடியில் எப்போவுமே வந்து நர்சரியில் இங்கே கொஞ்சம் களிமண் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்காக. நம்ம இதே அப்படியே நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணி லெட் அவுட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. அதனால் இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கால்வாசி கீழே இருக்க மண்ணை எடுத்துடணும். அதாவது இதில் உள்ள ரூட்டு வேறு டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிளான்ட் பண்ணணும். இன்னொன்று, இந்த பெர்த் சாயில் இருக்குல்ல அவங்க கொடுக்குறது, இதோட சேர்த்தே தான் வந்து நம்ம பிளான்ட் பண்ணும்போது பண்ணணும். அடுத்து என்னென்னா, இப்போது இந்த பூவில் வந்து ஒரு மொட்டு இருக்குது. இந்த மாதிரி மொட்டு இருக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் சில தொட்டி வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போதே இதில் ஃப்ளார் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பூவோடு நம்ம பிளான்ட் பண்ணாமல், இந்த பூவுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டுப்போம்ல, பூவுக்கு கீழே 3 இலை இருக்கும், அதை விட்டுட்டு கட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மஞ்சளோ இல்லை ஒரு கத்தாழை ஜெல்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை கட் பண்ணதுக்கப்புறம் தான் பிளான்ட் பண்ணணும். பூ இருக்கே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அதோடையே பிளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாகவே எனர்ஜி போயிடும். அதனால் அந்த பூவை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பிளான்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் 3 ரோஸ் வாங்கியிருக்கு. நான் இது காட்டுறதுக்காக இந்த ரோஸ் வந்து நான் பிளான்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னொரு ரோஸ் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் வந்து நான் இப்போ தான் பிளான்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வைக்கிற தொட்டிக்கு வந்து நம்ம அந்த வடிகால் இதில் வந்து ஒரு ஏர் போடுறதுக்கு வச்சு தண்ணி போடுறதுக்கு ஒரு லெட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குல்ல பார்த்தீங்களா. இந்த மாதிரி தண்ணி வடிகாலுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு இதில் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், பக்கத்துலலாம் ஒரு செங்கலோ இல்லை இந்த மாதிரி ஒரு டைல்ஸோ இந்த மாதிரி தூக்கி வைக்கிறோமா அப்படிங்கும்போது கிராவிட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும். ஸோ இந்த சாயில் வந்து தண்ணி இறங்காமல் பார்த்துக்கணும். இது வந்து நான் இந்த பாட்டி மிக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாக செம்மண் இல்லாமல் 1 பங்கு செம்மண், 2 பங்கு கோகோபீட்டு, 2 பங்கு வெர்மி கம்போஸ்ட்டு, அது போக தொழு உரம். நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெர்மி கம்போஸ்ட்டு அது எல்லாமே நல்ல உரம் தான். ஆனால் காய்கறிகளுக்கு தான் வெர்மி கம்போஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான கம்போஸ்ட்டு. இது நம்ம இந்த பூச்செடி நல்லா பூக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள்,
இப்போது இந்த பால்சம்லாம் பூத்துட்ருக்கு இல்லையா, பால்சம் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூச்செடிக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் ஒரு கலரு லைட் பிங்க் பால்சம் இருக்கா பாருங்கள், இதில் செவ்வந்தி மொட்டு இருக்குது. இந்த மாதிரி பூச்செடிகளுக்கெலாம் நம்ம என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னா, மக்கிய சாணம் இல்லை ஆட்டு சாணம், அதாவது மக்க வச்சுருக்கோம்ல தொழு உரம், அந்த குப்பையெல்லாம் போட்டால் தான் பூ வந்து ரொம்ப சூப்பராக வரும். இன்னொன்று ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம எப்சம் சால்ட்னு கடையில் கிடைக்கும், அதை வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டால் ரொம்ப சூப்பராக பூக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரோஸ் பிளான்ட் வாங்குங்க. திருப்பி அதே தான், நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வராத ரோஸை வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம். நல்லா நமக்கு எது கிளைமேட்டுக்கு நல்லா வருதோ, ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது, சென்ட் ரோஸ் இருக்குது, இல்லை பட்டன் ரோஸ், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லா பூக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரோஸ் வாங்குங்க. ஹாப்பி கார்டனிங்.